சார் என்னதான் சார் விசிகால நடந்துகிட்டு இருக்கு? இல்ல திரும்ப மட்டும்தான் ப்ராப்ளம் நான் நினைக்கிறேன் சீரியஸ்லி. அவரு என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்காருன்னு தெரியல. ம். ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்காரு. இல்ல அவர் முன்னுக்கு பின் முரணா இருக்கு அவரோட முடிவுகள் எல்லாமே. அது வந்து திமுகவை அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்டன் பர்சன்டேஜுக்கு அஃபெக்ட் பண்ணுது. ஆனா அவங்கள அஃபெக்ட் பண்றதை தாண்டி விசிகாவுடைய மொரால வந்து பயங்கரமா அதை அஃபெக்ட் பண்ணுன்னு தான் சொல்லணும். ஒன்னு இவர் கண்டெஸ்ட் பண்ணிருக்க கூடாது, கண்டெஸ்ட் பண்றேன்னு சொல்லியிருக்க கூடாது. இல்லையே கண்டெஸ்ட் பண்றேன்றத வந்து உறுதியா இருந்திருக்கணும். பெருத்த ஆரவாரத்தோட சொல்லி கண்டெஸ்ட் பண்ணியே இருந்திருக்கணும். அது எப்படி பண்ணியிருந்தாலும் நான் கண்டெஸ்டே இந்த வாட்டி பண்ணல அப்படின்றத வந்து ஒரு ரவுசிங் ஸ்பீச்சோட கொடுத்திருந்தாலும், நான் கண்டெஸ்ட் தான் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தாலும், அதை கண்டிப்பா வந்து விசிகா மாதிரியான ஸ்ட்ராங் கேடர் பேஸ் உள்ள ஒரு கட்சியை வந்து இன்ஸ்பயர் பண்ணி நிச்சயமா இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம். ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, முன்னுக்கு பின் முரணா நான் நிக்கிறேன்னு சொன்னாரு, அப்புறம் நிக்கலன்னு சொன்னாரு, நான் யுக்தி மாற்றி அமைக்கிறேன்னாரு. இந்த எலெக்ஷன் வந்து பதுங்குவது கூட ஒரு யுக்தி தாங்கிறாரு, பின்வாங்குவது ஒரு யுக்திங்கிறாரு. அந்த இந்த எலெக்ஷன்ல யுக்தியே தேவை கிடையாது பெருசா. யாருக்கு? திமுக கூட்டணிக்கு எந்த யுக்தியுமே பெருசா தேவை கிடையாது. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் போதும். யுக்தி வேணும்னா புதுசா வந்த கட்சிகளுக்கு வேணா யுக்தி இருக்கலாம் ஒழிய, ரொம்ப நாள் அலையன்ஸ் பார்ட்னர்ஸா இருக்கக்கூடிய விசிகா அண்ட் திமுகவுக்கு இந்த பரிச்சயதார்த்த முயற்சி, அதாவது எக்ஸ்பெரிமெண்டலா ஏதாவது பண்ணி பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த தேவை இல்லாம தான் தேவையே கிடையாது பொறுத்த வரைக்கும். நின்னு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டிய வேலை தான். மேபி ஒன் ஆர் 2 மிஸ் ஆகலாம ஒழிய, போன வாட்டி வாங்கினதை விட அதிக சீட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதா இருந்திருந்தா நாடாளுமன்ற தேர்தலில் ஈஸியா அவர் பண்ணியிருந்திருக்கலாம். இல்ல இந்த தேர்தலையுமே பண்ணலாங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண பொன்முடிக்கு சீட் கொடுக்க மாட்டாங்கன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இல்லையா? இவங்களுக்கு இல்லாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மனோ தங்கராஜ் இஷ்யூ வரும்பொழுதே மனோ தங்கராஜுக்கு சீட் இல்லாம போகலாம் அப்படின்ற ஒரு த்ரெட் பரவும். அந்த மாதிரி வந்து உங்க தொண்டர்களையோ உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்களையோ ப்ரெப் பண்ணிருக்க முடியும். உங்களுக்கு இந்த வாட்டி சீட் இல்ல, இந்த வாட்டி நாங்க வேற யாருக்கு கொடுக்க போறோம், சுழற்சி முறையில கொடுக்க போறோம், வேற வாய்ப்பு கொடுக்க போறோம். அப்படி பண்ணியிருந்தா வந்து ஈஸியா போய் இதா இருக்கும். இந்த டைமிங் தான் பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா, ஒருவேளை காங்கிரஸ் திமுக உரசல்கள் இல்லாம இருந்திருந்தாலோ, எந்த பிரச்சனை இல்லாம இருந்தாலும், இவங்களுடைய இந்த ஒரு இது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இல்லாம போயிருக்காது. காங்கிரஸ் கொடைச்சல் கொடுத்த பின்னாடி இந்த சலசலப்பு வந்து கூட்டணியோடைய ஓவரால் மொரேல வந்து ஒரு சர்டன் பர்சன்டேஜ்க்கு அஃபெக்ட் பண்ணிருக்கேன்னா நிச்சயமா சொல்லணும்.